பிரைஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 10 மற்றும் 11ஆம் அதிகாரம். நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. then it will be useful for you to understand the message. நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுகிறேன். ஏசாயா 10 மற்றும் 11ஆம் அதிகாரம். அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு லைட் ஆஃப் இஸ்ரேல் will become a fire. இஸ்ரவேலின் ஒளி அக்னி நெருப்பாக மாறும் என்று சொல்லி தலைப்புல நாம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10 மற்றும் 11ஆம் அதிகாரம். நம்ம சில வாரங்களாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகங்களை வாரம் தவறாமல் நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி தி லைட் ஆஃப் இஸ்ரவேல் will become a fire. ஐசாயா 10 and 11. இஸ்ரவேலின் ஒளி அக்னி நெருப்பாக மாறும். ஏசாயா 10 மற்றும் 11. நம்ம அறிந்த பிரகாரமாக ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய ஊழியமும் அவர் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவருடைய வருகையிலே நிலைநிறுத்துவார் என்பதை பற்றும் வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்றும் 10ஆம் அதிகாரத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக இந்த உலகம் கடந்து போகிறது என்று சொல்லியும் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு தேவன் எப்படியாக உலகத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார் என்பதை குறித்துமே இந்த இன்றைய செய்தியா இருக்கிறது. 9:6 இப்படியாக சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவன் தோளில் மேல் இருக்கும், அவன் நாமம் அதிசயமானவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்கு 3 படிக்குள்ளாக கடந்து போக வேண்டும். முதலாவது படி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த செய்தியை யாருக்கு கொடுத்தார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் இருந்து போதனையில் இருந்து தேவனை பற்றி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கொள்கையை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற காரியம் போதனைகளும் தற்போது நவீன உலகத்தில் இருக்க நமக்கு எப்படி பயனை கொடுக்கும் என்பதை பற்றியும் நம்ம புரிந்து கொண்டு அந்த இப்படித்தான் 3 வழிகளிலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசி யாருக்கு இந்த செய்தியை முதலாவது கொடுத்தாரு. சில பேருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட தன்னுடைய ஊழியத்தின் 50 வருடங்கள் கிட்டத்தட்ட ஊழியம் செய்ததாக இருக்கிறது. 50 வருடங்களிலே பல ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை, யூதா தேசத்தை ஆட்சி செய்தாங்க. அதனால பல ராஜாக்கள் நடுவில் போய் ஏசாயா தீர்க்கதரிசி தேவன் சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தை சொன்னாரு. அதாவது முதலாவது, யாருக்கு அந்த செய்தியை சொன்னார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த செய்தியில் இருந்து அந்த போதனையில் இருந்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த சம்பவமானது, அந்த 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 செய்தியானது நவீன காலத்தில் வாழ்கிற நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை இறுதியாக அறிந்து கொண்டு நம்ம இந்த ஸ்டடியை முடிக்க போகிறோம். ஏன்னா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாகத்தான் ஆரம்பிக்கிறது. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜராகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பது நாட்களிலே யூதாவையும் எருசலேமையும் கொடுத்து கண்ட தரிசனம். அப்போ எத்தனை ராஜாக்கள் சொல்லிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் பேர் காணப்படுகிறது. இல்ல எழுதப்படாத ஒரு ராஜா இருக்கார், அவன் மனாசே. அவருடைய காலகட்டத்திலே தான் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய கடைசி கால ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்டார். ஆனா வெளியரங்கமாக போய் ஊழியம் செய்ய முடியலை. அந்த ராஜா மிகுந்த மோசமான ராஜாவாக இருந்தார். தான் கிட்டத்தட்ட இந்த உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற ராஜாக்கள் காலகட்டத்திலே தான் தீர்க்க தரிசனமாக உரைத்த காரியத்தை தொகுத்து எழுதி வச்ச காரியத்தை ஒன்றாக இணைக்குகிற வேலையை அவர் செய்யறாரு. ஆனா அந்த மனாசே ராஜா ஏசாயா தீர்க்க தரிசியை கொலை செய்து விடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் கிட்டத்தட்ட ஏசாயா 50 ஆண்டுகளாக தேவ ஊழியத்தை செய்தாரு. தீர்க்க தரிசனம் உரைத்தாரு. யூதா தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் போய் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார் என்று சொல்லித்தான் ஏசாயா புஸ்தகத்தை தொடங்குறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த நம்ம தியானிக்க ஏசாயா 10 மற்றும் 11 அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது யாருடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது ஆகாஸ் என்ற மன்னன் காலத்தில் எழுதப்பட்டது. ஆகாஸ் என்ற ராஜா யூதா தேசத்தை ஆட்சி செய்தாரு. அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த அதிகாரம் எழுதப்பட்டதாக வேத மனிதர்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம தியானிக்கிற காலம் ஆகாஸ் ராஜா ஆட்சி செய்த காலம். ஆகாஸ் ராஜா ஒரு பலமுள்ள ராஜா அல்ல, ஒரு பலவீனமான ராஜா, எதை பார்த்தாலும் பயப்படுகிற ராஜா, விசுவாசமாக இருக்கிற நல்ல உலக மக்களையும் பொருளையும் தன் கிட்ட இருக்கிற பதவியுமே நம்புகிற ராஜா. அப்படிப்பட்டவன், அவனுக்கு எதிராக பல பிரச்சனைகள் ஆண்டவர் அனுப்புறாரு. எல்லா பிரச்சனையிலும் அவன் தேவனை நம்புவதை விட ஜனங்களையும்
வேற தேசத்துல இருக்கிற ராஜாக்களை நம்பி உதவியை கேட்கிறாரு. அந்த ராஜா கிட்ட அப்படி உதவியை கேட்டதுனால, எந்த ராஜா கிட்ட, அசீரியான்ற ராஜா கிட்ட உதவியை கேட்கிறாரு, அந்த ராஜாவே ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய பாதிப்பை உங்கள் தேசத்துக்கு உண்டாக்குவார் அப்படின்ற செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஷ் ராஜா கிட்ட போய் விவரிக்கிறாரு. அந்த விவரிக்கிற காலகட்டத்துல நடக்க போகிற சம்பவத்தையும், நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தையும், இனி நடக்க போகிற சம்பவத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி ஒன்றாக தொகுத்து 10 மற்றும் 9, 10 மற்றும் 11 அதிகாரத்தில் விளக்கி குறிப்பிடுகிறாரு. அதை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு லைட் ஆஃப் இஸ்ரேல் வில் பிகம் a ஃபயர். இஸ்ரவேலின் ஒளி அக்னி நெருப்பாக மாறும். இஸ்ரவேலின் ஒளி அப்போ ஒளியாக இருக்கிறாரு. ஒளி என்பது வெளிச்சம். இஸ்ரவேலுக்கு வெளிச்சமாக இருக்கிற தேவன் என்ன எப்படியாக மாற போகிறாரு? அக்னி நெருப்பாக மாற போகிறாரு. ஏன் அப்படி மாற வேண்டும்? நல்ல வெளிச்சம் என்பது உங்களுக்கு தெரியும். வெளிச்சம் இல்லாம நம்ம உலகத்துல வாழ முடியாது. சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, சந்திரன் இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கிறது. தேவன் முதலாவது உலகத்திலே வெளிச்சத்தை உண்டாக்கினார் அப்படி என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அப்படியாக வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நாம வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். வெளிச்சம் என்று எடுக்கும் போது அது பல ஆசீர்வாதத்தையும், அது நல்ல நம் நம் நம்ம சீர்படுத்தி நடத்துகிறதையும் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு வெளிச்சமாக இருந்தவர் எப்படியாக மாறுகிறார்? அக்னி நெருப்பாக மாறுகிற சூழ்நிலை வருகிறது. அப்படி அக்னி நெருப்பாக ஏன் மாறுகிறார்? அப்படி மாறும் போது எந்த சூழ்நிலை நடக்கிறது? அக்னி நெருப்பாய் மாறினா கூட இறுதியிலே தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதையே ஏசாயா 9, 10 மற்றும் 11 அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதனால இன்றைய தலைப்பு இரண்டாக நம்ம தலைப்பை பிரிக்கிறோம். அந்த லைட் அண்ட் ஃபயர், ஒளியும் நெருப்பும், லைட் அண்ட் சைல்ட், ஒளியும் குழந்தையும் அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் செய்தியை லைட் அண்ட் ஃபயர். நான் உங்க லைட் சொன்னேன், அது ஃபயராக மாறுகிறது. நெருப்பு பார்க்கும்போது வேதத்தில் எதை குறிப்பிடுது? சுட்டெரிப்பதை குறிக்கிறது, நியாய தீர்ப்பை குறிக்கிறது, தேவன் அனுப்புகிற தண்டனையை குறிப்பிடுவதாக இருக்கிறது. தேவன் வெளிச்சமாக இருக்கிற தேவன் நெருப்பாக மாறி தண்டனையை அனுப்புகிறாரு. அப்புறம் ஒளியாக இருந்து குழந்தையாக வெளிப்பட்டு தேவன் நம்ம கிட்ட வெளிச்சமாக நம்ம கிட்ட வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதமும் மறுபடியும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்படியாக ஆட்சி செய்து நம்மளை வெளிச்சத்திலே நடத்துவார் என்பதையுமே இரண்டாவது தலைப்பா நான் கொடுத்திருக்கிறேன். முதலாவது தலைப்பு லைட் அண்ட் ஃபயர், ஒளியும் நெருப்பும். இரண்டாவது தலைப்பு லைட் அண்ட் சைல்ட், ஒளியும் குழந்தை. முதலாவது லைட் அண்ட் ஃபயர், ஒளியும் நெருப்பும் என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம கொடுத்த அதிகாரத்துல கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 10 அதிகாரம் 17 மற்றும் 18 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வெளிச்சம், அதாவது வெளிச்சமாக இருந்த தேவன் நெருப்பாக அக்கினி ஜுவாலையாக மாறுகிறார். அது ஏன் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 10 அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், நீங்க கூட கேட்கலாம். இஸ்ரவேலின் ஒளியானவர், ஒளி என்ன? வெளிச்சமானவர், அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையும் ஆகி. ஒளியானவர் எப்படி ஆயிட்டாரு? அக்னி ஆயிட்டாரு. பரிசுத்தர், அவர் யார்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் எப்படி ஆகிறார்? அக்னி ஜுவாலையாக மாறுகிறார். பரிசுத்தப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? அக்னி நெருப்பாக இறங்கி வந்து நம்ம கிட்ட காணப்படுகிற அசுத்தத்தை நீக்கி போடுவாரு. அதுதான் நீங்க சொல்றாங்க, பரிசுத்தர் அக்னி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவருடைய முச்சடியும் நெருஞ்சலையும் தகித்து பட்சித்து. முச்சடி நெருஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷன் பாவம் செய்ததுனால, ஆதாம் பாவம் செய்ததுனால அவன் பாதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த பூமியானது நீ முச்சடியும் நெருஞ்சலை விளைவிக்கும். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நீ உழைக்க வேண்டும். நெற்றியலுக்கு வேர்வை சிந்திதான் நீ வாழ்நாள் முழுதும் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பாவ செயலை முச்சடியும் நெருஞ்சலும் வெளிப்படுத்துகிறது. அந்த பாவத்தை ஆண்டவர் தகித்து பட்சித்து போடுவாராம். அதான் நம்ம இந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம், அவனுடைய வனத்தின் மகிமையும் அவனுடைய பயன் நிலத்தின் மகிமையும் உள்ளும் புறவுமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் குலைத்து விழுந்து போவான். அப்படி அக்னி இறங்கும் பொழுது எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கும் என்பது 18ஆம் வசனம் சொல்லுகிறது. மாத்திரம் இல்லாமல் ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் கூட இதே சொல்வதாக இருக்கிறது. அகாமியமானது அக்னியை போல எரிகிறது. அகாமியமானது அது முச்சடியும் நெருஞ்சலையும் பட்சிக்கும். அது நெருங்கி காட்டை கொளுத்தும், புகை திறந்து எழும்பும் என்று சொல்லி. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. வெளிச்சமாக ஒளியாக இருந்த தேவன் அக்னியாக ஜுவாலியாக மாறுகிறார். ஜுவாலியாக மாறுகிற தேவன் முச்சடியும் நெருஞ்சலையும் பட்சித்து அழிக்கிறார். முச்சடி நெருஞ்சல் எதை குறிப்பிடுகிறது? பாவ செயலில் விழுந்த
ஏதேன் தோஷத்தை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்த போது பூமியானது முச்செடியும் நெருஞ்சலை விளைவிக்கும் என்று சொல்லி அவன் பாவத்தின் நிமித்தமாக இது நடந்தது. அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவது போல நம்ம கிட்ட காணப்படுகிற முச்செடி நெருஞ்சல் ஆகிய பாவத்தை தகர்த்து பட்சித்து அழித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாக வெளிச்சமாக ஒளியாக இருந்த இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையாக மாறுகிறார். இது அந்நிய ஜனங்களுக்கும் அப்படிதான் மாறுவாரு, தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் மாறி அவர் தன்னுடைய காரியத்தை நடப்பிப்பார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்தது ஒளியும் குழந்தையும் என்று சொன்னேன். அது எங்க காணப்படுகிறது? நம்ம ஏச 9 அதிகாரத்துல 6-7 வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? அது வெளிச்சத்தின் வாசித்தோம். அதே டயத்துல ஏச 8 அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேதத்தில் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும், அந்த வார்த்தையின் படியை சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியல் காலத்து வெளிச்சம் இல்லை. அப்போ எப்பொழுது நமக்கு வெளிச்சம் ஏற்படும் அப்படி என்பதை ஏச 8:20 நமக்கு சொல்லுகிறது. வெளிச்சம் எப்பொழுது ஏற்படும்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும், நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தின் சாட்சியை நம்ம கவனிக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய வார்த்தையிலே விடியற் காலத்து வெளிச்சம் நமக்கு வரும். அப்போ அந்த வேதத்தையும் அதனுடைய சாட்சியும் நாம் தியானிக்கவில்லை, படிக்க வேண்டால் நிச்சயமாக விடியற் காலத்து வெளிச்சம் வராது. அதாவது விடியற் காலத்திலே வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கும்போது இரவு முழுமையாக இரவாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 மணி 5 மணில மெலிதாக அந்த சூரியன் புறப்பட்டு வெளியே வரும். அதுதான் விடியற் காலத்து வெளிச்சம் என்று சொல்லுவோம். இருட்டிலே இருந்த நாம பெரிய வெளிச்சத்தை கண்டறியும்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவதரித்தாரு. அவர் நமக்கு வசனத்தை கொடுத்து போயிருக்காரு. அப்படிப்பட்ட வசனத்தை நீங்க எடுத்து தியானித்து அதன் சாட்சியாக வாழும் பொழுதுதான் விடியற் காலத்து வெளிச்சம் வரும். அப்படியாக வெளிச்சமாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தோளில் இருக்கும். அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இதன் முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினால் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனையில் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று ஏசாயா 9 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனமானது கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையை குறிப்பிடுகிறது. அந்த முதல் வருகையை யாரெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் அதிசயமானவராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் வல்லமையுள்ள தேவனாகவும் நித்திய பிதாவாகவும் சமாதான பிரபுவமாக வெளிப்பட்டு உங்களை வழிநடத்துவார். ஏசாயா 9 அதிகாரம் 7ஆம் வசனமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிப்பிடுகிறது. அந்த 2ஆம் வருகையில தாவீது சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சியிலே சமாதானத்துக்கு முடிவு இருக்காது என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அதுவே இந்த லைட் அண்ட் சைல்ட் என்று சொல்லி நம்ம தியானிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பகுதி லைட் அண்ட் ஃபயர், ஒளியும் நெருப்பும். அதை குறித்து நம்ம முதலாவது பார்க்கலாம். அதை குறித்து நம்ம பார்க்கும்போது அதாவது வேதத்துல எப்போ பார்த்தா கூட பார்க்கும்போது கட்டுப்பாடற்ற அக்கிரமம் காட்டு தீயை போல பரவுகிறது. தி விக்கெட்னஸ் அன்சேஞ்ச்டு ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது உவமையாக குறிப்பிடுவாங்க. எல்லா காரியமும் உவமையாக சொல்லப்படுகிறது. எப்படி உவமையாக சொல்லுவாங்க? ஒரு காட்டுத்தீ நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இந்தியாவில காட்டுத்தீ இல்லாம இருக்கலாம், ஆனா ஃபாரின்ல எல்லாம் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, கனடா அப்படி என்று சொல்லி இந்த மாதிரி இடத்துல அதிகமாக காட்டுத்தீ பரவுகிறது. காட்டு என்று சொல்லி பார்க்கும்போது அதிகமாக உஷ்ணம் இருக்கும் போதும் மழை இல்லாத பொழுதும் காட்டில இருக்க மரங்கள் ஒன்றோடு இலைகள் உரசி உரசி நெருப்பு உண்டாகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட நெருப்பு பயங்கரமாக பரவும். அதை நிறுத்தவே முடியாது. அது காட்டை அழிக்கும், கிட்டே இருக்கிற வீடுகளை அழிக்கும், காட்டிலே இருக்கும் மிருகங்கள் எல்லாம் மரித்து போய்விடும். அப்படித்தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய அக்கிரமத்தை பாவத்தை கட்டுப்பாடோடு வைக்கவில்லை என்றால் அந்த பாவமானது காட்டுத்தீவை போய் பரவும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி காட்டு தீயாக ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பாவ செயல் பரவுகிற நேரத்துல ஆண்டவர் அதை நிறுத்தி போடும்படியாக அவரே அக்னி ஜுவாலியாக வெளிப்பட்டு விடுவாராம். பாவத்தின் ஜுவாலை பருவதை தொடர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு அக்னி வருகிறது. இப்படியாக நாம செய்துட்டு இருக்கும் போது தேவன் அக்னியாக வந்து நம்முடைய பாவத்தை நீக்கி போடுவார். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது அதை தான் வேதமானது சொல்லுகிறது. அப்படி பாவம் அக்னியாக தேவன் இறங்கும் பொழுது முச்செடிகளும் முட்களும் அக்னி எப்போ எதை எரிக்கும்? பச்சை மரங்கள் சீக்கிரம் எரியாது. ஆனா காஞ்சி போன மிகவும் நசல் கொண்டு ரொம்ப நாளா காஞ்சி போன அந்த செடிகள், அதெல்லாம் மரங்கள், அந்த புதர்கள் இவையெல்லாம் உடனே எரிந்து விடும். அப்படிதான் நம்ம கிட்ட இருக்கிற பாவம் ஆகிய முச்செடியும் புதர்களையும் தேவன் அக்னி அனுப்பி எரித்து போடுவார். ஏனென்றால் நம்முடைய பாவம் கட்டுப்பாடு இல்லாமல் காட்டுத்தீயை போல் பரவ ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் எத்தனை முறை வெளிப்படுத்தினா கூட அதை கட்டுப்படுத்த
கட்டுப்படுத்த முடியாமல் நம்ம அந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிற நேரத்திலே தேவன் அக்கினியாக வந்து முச்செடியும் முட்புதர்களையும் பாவத்தை எல்லாம் பாவத்தின் விளைவுகளை அழித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எது எல்லாம் பாவம் என்று இங்கு சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்றாங்க. ஏசாயா 10 அதிகாரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது அதாவது பாவத்தை குறித்தும் முச்சொடியை குறித்தும் தேவன் ஏன் வெளிச்சமாக இருந்த தேவன் ஏன் அக்கினியாக மாறுகிறார் அப்படி என்ற முதல் காரியத்தை ஏசாயா 10 அதிகாரத்துல 1-4 வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன காரணத்துக்காக தேவன் அப்படி மாறிட்டாரு, தேவன் ஜனங்கள் நல்ல ஆசீர்வதித்தாரு, அப்படிப்பட்ட தேவன் ஏன் இப்படியாக அக்கினியாக மாறின காரணம் என்ன? தேவன் செய்த தவறா? இல்லை, ஜனங்கள் செய்த தவறாக இருக்கிறது. அப்படி என்ன ஜனங்கள் தவறு செய்கிறார்கள் அப்படி என்பது ஏசாயா 10 அதிகாரம் 1-4 வசனம் சொல்லுகிறது. பொசஷன் ஆஃப் இல் காட்டன் வெல்த், அதான் காரணம். அதாவது முறைகேடாக சம்பாதித்த செல்வத்தை வைத்திருப்பது, அது ஆண்டவர் மிகவும் அறிவு இருக்கிறார். இப்ப இந்த உலகத்துல பார்க்கும்போது ஜனங்க அதிகமாக மிக மிக பதவியில இருக்கிறவங்க அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து லஞ்ச லாவண்யம் பண்ணி சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க அவங்க எதிர்காலத்துக்கு சொத்து சேர்த்து வைத்தோம், என் பேர பிள்ளைங்க வரப்போற சந்ததிக்கு சந்தோஷமா இருப்பாங்க அப்படி என்று சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்படி கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அக்னியாக இறங்கி வருவார் என்று ஏசாயா 10 அதிகாரம் 1-4 வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏழைகளின் வழக்கிலே தோற்கப்படவும், ஏழைகள் வழக்கிலே தோற்கப்படவும், என் ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்கள் நியாயத்தை புரட்டவும். பார்த்தீங்க, நியாயத்தை புரட்டுறாங்க, நியாயமா இருக்காங்க. ஏழைங்க பாவம், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு வச்சு பிள்ளைகளை நடத்துறாங்க. அவங்கள வழக்குல தோற்கடிக்கிறது, அப்புறம் சிறுமியாக நியாயத்தை புரட்டுறது, அநீதி செய்யறது, விதவைகளின் சூறையாடுறது, விதவைகள் திக்கற்றவர்கள் யாரும் உதவி பண்ண முடியாது, அவங்க காப்பாத்தின கணவர் மறிச்சிட்டாரு, இப்படி இந்த விதவைகள் காசு இல்லாம பணம் இல்லாம அப்படியாக இருக்கிறத வச்சுட்டு இருக்க அவங்கள்ட்ட போய் சூறையாடுறது, திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடுவது, இந்த அநியாயத்தை தீர்மானத்தை செய்கிறவர்களும் கொடுமையான கட்டளைகள் எழுப்புகிறவர்களுக்கும் ஐயோ. இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விசுவாசிகள், அவிசுவாசிகள் மாத்திரமல்ல விசுவாசிகளும் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் இப்படியாக மாறுகிறார்களாம். அவர்களுக்கு ஐயோ என்று எழுதுகிறார்கள். தூரத்திலிருந்து ஒரு பாழ்கடிப்பின் நாளும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? உங்ககிட்ட மகிமை இருக்கு, காசு பணம், அது ஒண்ணுமே உங்களை காப்பாத்தாது. அப்ப யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, ஏன்னா நீங்க மிகவும் மோசமானவர்களாக இருக்கீங்க. அது மாத்திரமல்லாமல் என் கோபத்தின் கோல் ஆகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் என்று சொல்கிறாரு. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த கருவிகளை பயன்படுத்துகிறார். நம்ம முதல்ல என்ன சொல்றேன், தேவன் எதற்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட பாவ செயல் வெளியில எங்க ஜனங்கள் அப்படி மாறிட்டாங்க. தேவன் எத்தனையோ தீர்க்கதரிசி, முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி இப்படி செய்யாதீர்கள் தவறு என்று பல முறை உரைக்கிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், மனம் மாறவே இல்லை, இப்படி பாவத்திலே இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் இந்த தேவனுடைய ஜனம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அவர்களை திருத்த வேண்டும், அதனால் நான் சில நியாய தீர்ப்பை அனுப்புவேன். அது நியாய தீர்ப்பை அனுப்புவதற்கு சில பேர்களை நான் கருவியாக பயன்படுத்துவேன் அப்படி என்று சொல்லுகிறார். இப்போ புரியுதுங்களா? இப்போ யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்துல? ஆகாஷ் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவன் எப்பொழுதுமே தேவனை நம்பாதவன், விசுவாசம் ரொம்ப குறைவு. கஷ்டம் வந்தா தன் கிட்ட இருக்க காசு பணத்தையும் இல்லைன்னா தன்னை விட பெரிய எங்கேயாவது ஆட்சி செய்யற ராஜா கிட்டே உதவி கேட்கிற மனுஷன் அவன். எப்போதுமே ஆண்டவர்கிட்ட வரவே வரமாட்டான் அவன், எத்தனை நேரம் சொன்னா கூட. அவன் மட்டும் இல்லாம அவனை போல ஜனங்களும் ரொம்ப மோசமா இருக்காங்க. விசுவாசமும் இல்ல, தன் சொந்த பலத்தை நம்புறாங்க, காசு பணத்தை நம்புறாங்க, அந்த காசு பணத்தை அநியாயம் செய்து சம்பாதிச்சு வைக்கிறாங்க. ஏழை எளியவர்கள், விதவைகள், காசு எல்லாம் புடுங்கி அவங்க வீடு மேல வீடு கட்டிட்டு இருக்காங்க. யாரை பத்தியும் கவலைப்படல, யாரை பத்தியும் உதவி செய்யல. இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் உங்களை நியாய தீர்ப்பு அனுப்ப போகிறேன், நீ நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு நான் இறங்கி வரமாட்டேன். அசீரியா என்கிற ராஜாவை நான் உங்களுக்கு எதிராக அனுப்பி அவன் உங்களை அப்படி செய்வார். நீங்க எதை நம்பி நிக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களை அப்புறப்படுத்தி புடுங்கி விடுவான். அப்போ ஆண்டவர், நீங்க யாரை நம்புவீங்க? கடைசியாக எதையெல்லாம் நம்புறீங்களோ அது உங்களுக்கு உதவ போறதில்ல. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நான் அனுப்ப போறேன். அதற்கு அசிரியா என்கிற ஒரு ராஜ்யத்தை நான் பயன்படுத்த போறேன். இப்ப அசிரிய ராஜ்யம் பெரிய ராஜ்யமா வளர்ந்துருச்சு அந்த காலகட்டத்துல. அந்த ராஜாக்கள் பலமிக்க ராஜாக்களாக மாறிட்டாங்க. அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு, யூதா தேசத்துக்கு எதிராக ஆண்டவர் அனுப்புகிறார். காரணம் என்ன? அவர்கள் கிட்ட காட்டு தீயை போல எரிகிற பாவம், அடக்க முடியாத பாவம். அதனால் ஆண்டவர் நெருப்பு அனுப்புகிறார். அந்த நெருப்பு யார்? இப்போ
அசீரியா என்கிற ராஜ்யம். அதைத்தான் நீங்க சொல்றாங்க. வந்து என்ன செய்வார்? என் கோபத்தின் கோலாக அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவன் கையில ஒரு தண்டாயுதம். அந்த காலத்து தண்டாயுதம் என்பது பார்க்கும்போது எதிரிகளை அடிப்பதற்காக பயன்படுத்துகிற கருவி. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் அசீரியாங்கிற ராஜாவை அனுப்புறேன், அவன் கையில உங்களை அடிப்பதற்கு கருவியை வச்சிருக்கான். அந்த கருவி என்ன தெரியுமா? என்னுடைய பாவம், என்னுடைய கோபம் தான் அந்த கருவி. அந்த கருவினாலே அவன் உங்களை அடிப்பான். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி, யாருக்கு விரோதமாக அனுப்புகிறார்? பக்தி உள்ள ஜனங்களுக்கு எதிராக அல்ல, அவபக்தி உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூட்டின ஜனத்தை கொல்லவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். சேரை போல மிதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவன் உங்களை சேரை போல மிதிச்சிருவான். அப்படி எப்படி யோசிச்சு பாருங்க. வீதியில நம்ம சேரை போல அவன் மிதிப்பானாம். அப்படி மிதிப்பது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அப்ப அதாவது ஆவிக்குரிய காரணமாக ஒழுக்க ரீதியாகவும் பயனற்றதாகி விடுது. எப்படி சொல்லி பார்க்கும்போது மத்திய 5 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இப்படிதான் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாராக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அந்த காலத்துல உப்பு எப்படி சாரம்னா உப்பு டேஸ்ட், உப்பு டேஸ்ட் வந்து அதான் உப்பை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்த முடியல என்ன பண்ணுவாங்க அந்த காலகட்டத்துல? ரோடு போடுவாங்க. ரோடு போடுறதுக்கு உப்பு போட்டுருவாங்க. ரோடு போடுறதுக்கு எந்த மாதிரி உப்பு போடுவாங்க? உப்பு சாரம் இல்லாம போய் வேஸ்ட் ஆன உப்பை ரோடு போடுறதுக்கு கொட்டி ரோடு ஆக்குவாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உப்பை பார்த்து சொல்றாரு, நீங்க உப்புன்ற சாரம் உங்ககிட்ட இருந்தாதான் சமையல்ல போட்டு உங்களை பயன்படுத்துவாங்க. அந்த சாரம் உங்ககிட்ட போயிடுச்சுன்னா நீங்க ரோட்ல போட்டு மிதிப்பாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, உப்பா இருக்க வேண்டிய, தேவனுக்கு உப்பாக சாராக இருக்க வேண்டிய நீங்க அந்த உப்பு தண்ணியை இறந்து சாரத்தை இறந்து விட்டதுனால உங்களை என்ன செய்வாங்க? சேற்றை போல மிதிப்பார்கள். எப்படி மிதிப்பாங்களா? சேற்றை போல மிதிப்பார்கள் என்று சொல்றாங்க. அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வெளிப்படுத்தி சொல்றாரு. அதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்க வேண்டும்? உப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்படி உப்பு இல்லாமல் போகும்போது நாம தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். அந்த நியாய தீர்ப்பு என்ன? நாம் பிற ஜனங்களால் மிதிக்கப்படுவோம். நம்ம பிற ஜனங்களால் ஏன் மிதிக்கப்படுறோம்? காரணம், என்னுடைய சாரத்தை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய ஆவிக்குரிய ரீதியாக முன்னேற்றத்தை நான் இழந்து விட்டேன். அதனால நான் உப்பாக, தெருவிலே கொட்டப்படுகிற உப்பாக மாறுகிறேன். அதுதான் அங்கே நடக்குமாம். அதுதான் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிறது. அப்போ ஏசாயா 10 அதிகாரம் 12 ஆண்டவர் இந்த இப்படியாக நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தன்னுடைய செயலெல்லாம் முடித்து இருக்கும் போது அசீரிய ராஜாவுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் வேட்டுமையான பார்வையை நான் விசாரிப்பேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த அசீரியாவை உங்களுக்கு எதிராக அனுப்பினார்கள் அல்லவா, அந்த அசிரியாவை கூட நான் நியாயம் தீர்ப்பேன். ஏனென்றால் அந்த அசிரிய ராஜா நான் தான் அவன் அனுப்பினேன்னு நினைச்சே பார்க்கல. அவன் நினைச்சா அவன் பெருமை நிமித்தமாக அவன் வந்திருக்கான் என்று சொல்றான். அதனால அசிரியா ஒருவேளை உங்களை எதிராக வந்து நான் பயன்படுத்தினா கூட ஒரு காலத்துல அந்த அசிரியாவின் என்னாலே நியாய தீர்க்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. முதலாவது, நம்ம காட்டுத்தீயை போல நம்முடைய அக்கிரமத்தை அடக்காமல் பாவத்தை காட்டுத்தீயை போல நீங்க வளர்க்கும் போது ஆண்டவர் நம்மளை சீர்திருத்துவதற்காக நமக்கு எதிராளிகளை அனுப்புவாரு. அந்த எதிராளி கையில இருக்க தண்டாயுதம் ஆண்டவருடைய கோபம் என்கிற தண்டாயுதம். அதனால் நம்மளை மிதித்து போடுகிற சூழ்நிலை வரும். வந்தா கூட ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம பாவத்தை விட்டு விலகி வெளியே வரும் பொழுது நிச்சயமாக நம்மை தூக்கி நம்மை எந்த ஸ்தானத்திலே வைத்தாரோ அதிலே நிலைநிறுத்தி விடுவார். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை கைவிட மாட்டார். அதே டயத்துல யாரெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு எதிராக பயன்படுத்தி வந்தார்களோ அவர்களும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அடைவார்களாம். யார் அனுப்பினாங்க? அசீரியா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலகட்டத்துல இந்த அசீரியாவும் என்னுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு அது முழுமையாக அழிந்து போகுமாம். சொன்னப்பட்ட பிரகாரமாக அசீரியா என்கிற தேசமே முழுமையாக தேவனால் அழிக்கப்பட்டு விட்டது. அதை நம்ம வருகிற அதிகாரத்திலே எசேக்கியா ராஜாவுடைய ராஜா காலகட்டத்திலே அது நடந்ததை நம்ம பார்க்கலாம். அது முன்கூட்டி எசேக்கியா ராஜா என்பவன் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, எசேக்கியா ராஜா என்பவன் அதாவது ஆகாஸ் ராஜா சொன்னாலே அவனுடைய மகன் தான் எசேக்கியா ராஜா. அவன் நல்ல ராஜா. அவனுடைய காலகட்டத்திலே அசீரியாவுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு போகும். ஆனால் உன்னுடைய காலகட்டத்திலே ஆகாசே, உன்னுடைய காலகட்டத்திலே அசீரியா வந்து உன்னை தண்டனை செய்யும். நீ என்கிட்ட பெற்றுக்கொள்கிற தண்டனை
அவன் மூலமாக நான் அனுப்புவேன். அதே டயத்தில் உங்களுடைய மகனாக எசேக்கியாவோட ராஜா காலகட்டத்துல அசீரியா என்ற ராஜ்யத்தை நான் அழித்து விடுவேன். இப்படித்தான் ஆண்டவர் நம்மளை சீர்திருத்துவதாக இருக்கிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் இப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதைத்தான் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல பார்க்கிறோம். அப்போ எல்லாருமே அழிந்து விடுவார்களா? இல்லை. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற வசனத்தை உண்மை என்று கேட்கிறவங்க நிலைமை என்ன ஆகும்? சில எல்லாருமே வெறுக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி. கொஞ்சம் பேர் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசி செய்தியை நம்புகிற ஒருத்தர், நம்மள மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி அவர்கள் மீதம் இருக்கிறவர்கள் ரெம்னன்ட் என்று அழைப்போம். அவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் விடுதலை கொடுக்கணும்? அவங்களை கொண்டு என்ன செய்ய போறாரு? அவர்களை கொண்டுதான் மறுபடியுமாக தேசத்தை கட்டி எழுப்புவாரு. அவர்களை கொண்டுதான் இந்த தேசம் கட்டி எழுப்பப்படும். அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெசியா இஸ்ரவேல் தேசத்திலே யூதா தேசத்திலே பெத்லகேமிலே பிறப்பார். ஒரு செட்டு ஜனங்களை காப்பாத்திக்கிட்டே வரார். 10 பேர் அழித்தா கூட ஒரு பகுதி விட்டு காப்பாற்றப்படுகிறது. அந்த பகுதியின் மூலமாக மறுபடியுமாக தேசம் கட்டி எழுப்பப்படும். அந்த தேசத்திலே இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவாரு. இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10ல் ஒருத்தர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்தின் அழிவின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் காலகட்டத்திலே 10 பேர்ல 9 பேர் அழிக்கப்பட்டு போய் ஒரு ஜனம் 10ல் ஒரு 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 பகுதி மாத்திரமே மிச்சம் இருந்து தேவனோடு கூட இருந்து உலகத்தை ஆட்சி செய்யப்படுகிறோம். அந்த மிச்சம் இருக்கிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி காலகட்டத்தில் இருந்துச்சு, தற்போது இருந்துகிட்டு இருக்கு. வரப்போகிற இயேசுவின் ஆட்சியின் காலத்தில் மிச்சம் இருக்கும். அதை தான் ஏசாயா 10 அதிகாரம் 20, 21 வசனம் நமக்கு சொல்லுகிறது. அக்காலத்திலே இஸ்ரவேலிலே மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்திலே தப்பினவர்களும் பின்னோரும் போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். தங்களை அடித்தவன் என்று யாரு அடிச்சா? தேவன் அசீரியாவை அவர்களுக்கு எதிராக அடிக்கிறதற்கு அனுப்பினாரு. யாரை அனுப்பினாரு? அசீரியாவை அனுப்பினாரு. அனுப்பப்பட்ட அந்த அசீரியா ஏன் அனுப்பினாரு? ஏனென்றால் ஆகாஷ் ராஜா தனக்கு கஷ்டம் வந்த போது அசீரிய ராஜா உதவியை கேட்டாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ யார்கிட்ட உதவி கேட்டையோ அவரை கொண்டே உன்னை அடிச்சிட்ட. அடிச்ச பிறகு 10ல் ஒரு ஜனம் என்ன செய்யணும்? நம்ம தெரியாம தேவனை நம்பாம எதிராளியை போய் நம்பிட்டேன், அவனால எனக்கு கஷ்டம் தான் வந்துச்சு, நான் இனி அவனை நம்ப மாட்டேன், நான் கர்த்தரையே நம்புவேன், இஸ்ரவேலின் பரிசுத்தராக கர்த்தரை உண்மையாக சார்ந்து கொள்வேன் என்று அறிக்கையிடுவார்கள். அப்படி அறிக்கை இடுகிறவர்களே மீதம் இருக்கிறவர்கள், நீதியா இருப்பவர்கள், யாக்கோபிலே நீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனத்தில் திரும்புவார்கள். அவங்க மட்டும்தான் திரும்புவாங்க, மிச்சம் யாராலும் திரும்ப முடியாது அப்படி என்று சொல்லுகிறது. அப்போ அதே மாதிரி இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பகுதி எஞ்சி இருக்கிறவர்கள். அப்போ தேவன் இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் தேவனா? பிற தேசத்துக்கு தேவன் இல்லையானா? இருக்கிறாங்க. அசீரியாவை ஆண்டவர் அழிக்கிறா கூட அசீரியாவில கூட மிச்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அசீரியாவில கூட கொடூரமானவர்கள் அசீரியர்கள். அவர்களை தேவன் நியாய தீர்ப்பு தூக்கி அழிக்க போகிறார். ஆனா அதுல கூட 10ல் ஒரு பங்கு மிச்சம் அவர்களையும் தேவன் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அவர்களும் இயேசுவை சொந்தராக ஏற்கொண்டு ராஜ்யத்தை இணைக்கப்படுவார்களாம். அது ஏசாயா 19 அதிகாரத்துல 23 25 வசனத்துல அங்க சொல்றாங்க. ஏசாயா 19 அதிகாரம் 23 10 அதிகாரம் 19. அக்காலத்திலே ஏசாயா 19 23 25 வேதத்தை இருந்தாலும் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே எகிப்தில் இருந்தும் அசீரியாவுக்கும் போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியருக்கும் வந்து எகிப்தியர் அசீரியோடு கூட ஆராதனை செய்வார்கள். இதே எப்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாருக்குமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய குடும்பத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். இந்த தேசம் அந்த தேசம், அந்த மதம் இந்த மதம், பெண்ணு ஆணு வித்தியாசமே இல்லை. இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக நடக்கும் என்று ஏசாயா அப்பொழுது அறிவித்து விட்டார். அப்ப நான் சொன்னா, ஏசாயா ஆண்டவர் அசீரியாவை அழிக்கிறாரு, அசீரிய மக்கள் அழிஞ்சிட்டா அவங்க என்ன பாவம் இல்லையா? இப்படித்தான் நியாய தீர்ப்பை அனுப்பும் போது 10ல் 9 அழித்தார்கள், ஒரு பகுதி மிச்சமாயிருக்கும். அந்த பகுதி மீதம் இருக்கிறவர்கள், அவர்கள் அந்த மீதம் இருக்கிற இஸ்ரவேல் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க அனைவரும் அனைத்து தேசத்தாட்களையும் மீதம் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த மீதம் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அக்காலத்தில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். பெரும் பாதை என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்குகிற ஒரு பெரும் பாதை. எகிப்துக்கு அசீரியாவுக்கு ஜாயின் பண்றது பெரும் பாதை இருக்கா? எகிப்து அசீரியருக்கு வருவாங்க 2 பேரும்.
இப்ப எகிப்து அசீரியான்னு ஏன் சொல்றாங்க நீங்க கேட்கலாம். எகிப்தியர்கள் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் எகிப்தியருக்கு அடிமையா இருந்தாங்க. மோசையை கொண்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை செய்தாரு. அப்போ எகிப்தியர்கள் மோசமானவர்கள், ஆண்டவர் அவர்கள் தண்ணீரிலே செங்கடலிலே அழிக்கப்பட்டார்கள் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? அதே மாதிரி எகிப்து இத்தனை மோசமா இருந்தா கூட அவர்களே மீதமாக இருக்கிறாங்க. இப்ப இந்த அசீரியா, அசீரியா ரொம்ப மோசமானவங்க. அசீரியா ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ஏன்டா இவங்க பாவத்திலே இருக்காங்க, திருந்த மாட்டேங்கிறாங்க. அசீரியாவை பயன்படுத்துற எதிராக அசீரியாவும் மோசமானது, அசீரியாவுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். தற்போது எதிரி அசீரியா, முன்பே எதிரி எகிப்து. எதை குறிப்பிடுகிறது? எதிரிகளாக இருந்தாலும், மோசமான ஜனங்களாக இருந்தாலும், தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டவ மோசமான ஜனங்களா இருந்தா கூட அந்த ஜனங்களிலிருந்து ஒரு பங்கு மீதமா இருக்கும். அந்த ஒரு பங்கு என்ன செய்யுமா? அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவிலே ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப எதெல்லாம் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு? பூமியின் நடுவிலே யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு? அக்காலத்துல இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக. இப்ப எது மூணாவது ஆயிடுச்சு? இஸ்ரவேல் மூணாவது போயிடுச்சு, எகிப்து அசீரியா ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இப்படிதான் நடந்துச்சு. இப்ப பாருங்க, யூதா ஜனங்கள் அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள இஸ்ரேல் தேசத்துல. ஆனா புறஜாதிகள் நாம அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டோம். இன்னும் கூட யூதர்கள் அநேகர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் எப்படி இருந்து அவங்க எப்படி இறக்குறாங்க பாருங்க. அக்காலத்தில் இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்களை குறித்து சேனைகள் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராக என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? உன்னதத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவன் முதலாவது கொடுக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்படுவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம். அதுல ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். அது எல்லாவற்றுக்கும் மேலாக இருட்டிலே இருக்கிற ஜனம், பாவத்திலே இருக்கிற ஜனம், பிசாசின் அடிமையிலே இருந்த ஜமன், பாவத்தினாலே மூழ்கி இருந்த ஜனத்தை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவனோடு ஒப்புரவாக்குகிறது தான் மிக பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வாராம். யார்கிட்ட செய்வாரு? மீதம் இருக்கிற ஜனங்க கிட்ட செய்வார். அந்த மீதம் இருக்கிற ஜனங்கள் எகிப்தியரை போல மிகுந்த இஸ்ரவேலுக்கு எதிராளியாக இருக்கலாம், அசீரியர்கள் போன்ற கொடுமை உள்ளவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கொடூரர்களும் மோசமானவர்கள் இருந்தால் கூட அதில் ஒரு பகுதி ரட்சிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி. அடுத்து நாம் அதே தான் நம்ம சொல்றோம், வெளிச்சமாக இருக்கிற தேவன் அக்னியாகவும் வெளிப்படுவார். அக்னியாக இருக்கிற தேவன் மறுபடியுமாக வெளிச்சமாக இருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு முதல் பகுதியை முடிச்சிட்டோம். அடுத்தது இரண்டாவது பகுதி ஒளியும் குழந்தையும், த லைட் அண்ட் த சைல்ட் பார்க்கலாம். அது நம்ம படிச்ச பிரகாரமாக அது எங்க பார்க்கிறோம்? லைட் அண்ட் சைல்டு என்று. அது தொடக்கம் எங்க சொன்னவங்களுக்கு? தொடக்கமானது ஏசாயா 9 அதிகாரம் 6-7 வசனம் தான் அந்த குழந்தையை பற்றி வருகிறது. குழந்தை, எந்த குழந்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாக வெளிப்படுவாரு. மகிமையை துறந்து மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பாரு, கன்னியின் வயிற்றிலே பிறப்பாரு. பிறக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்வாரு. 3.5 வருடத்தின் இறுதியிலே சிலுவையிலே நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கும் தரிசனமாகி பரத்தில் ஏறுவாரு. பரத்தில் ஏறி பிதாவோட வலது பரத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுவாரு. பரிந்து பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இறங்கி வருவாரு. அதைத்தான் ஏசாயா 9 அதிகாரம் 6-7 சொல்லுகிறது. 6ஆம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையும், 7ஆம் வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் என்ன செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்படி 2ஆம் வருகையிலே வெளிப்பட போகிற இப்ப அடுத்து எங்க வந்துட்டோம்? ஒளியும் குழந்தைங்கள 2ஆம் வருகையிலே வெளிப்பட போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஆட்சியை செய்வார், அதைத்தான் ஒளியும் குழந்தையும் அப்படின்னு தலைப்புல பார்க்கிறோம். அதாவது லைட் அண்ட் த சைல்டு. லைட் அண்ட் த சைல்டு என்ன பார்க்கணும் நம்ம இப்போ? அதாவது லைட் அந்த சைல்டு பார்க்கும்பொழுது அந்த சைல்டு யாரு? அந்த குழந்தை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. முதல் வருகையில குழந்தையாக வெளிப்பட்டவர் 2ஆம் வருகையில ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவரோடு கூட ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாமும் இறங்கி இந்த உலகத்துக்கு வருவோம். உலகத்துல மிக அருமையாக தாவீதின் ராஜ்யத்தில் அமர்ந்து சமாதானமான ஆட்சியை செய்வாரு. அதுதான் வெளிச்சம், நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை யாரும் எடுத்து போட முடியாது. அவர் தான் சமாதானம் உள்ள ஆட்சியை கொடுக்கிறார். அந்த ஆட்சி எப்படி இருக்கும்?
அதைத்தான் சொல்லி முடிக்க போற. ஏசாயா 11 அதிகாரம் 1 to 9 நான் வாசிக்கிறோம். ஒரு வசனமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஏசாயா 11 அதிகாரத்தை கையில வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ எப்படி ஆட்சி செய்வாராம்? முதலாம் வசனம், ஏசாயா 11 அதிகாரம். யார் வர போறாங்க? கர்த்தர் குழந்தையாக வெளிப்பட்ட முதல் வருகையிலே குழந்தையாக மாம்சமாக நம்ம கண்ணியின் வயிற்றிலே பிறந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே ராஜாஜி ராஜாவாக வருவாரு. வருகிறவர் எப்படி ஆட்சி செய்ய போறாரு அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். முதலாவது கிளை, அதுக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 11 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நமக்கு இது புரிய மாதிரி துளிர் ஈசா எதுவும் புரியல இல்லையா? அதுதான் விளக்க வருகிறேன். ஈசா எப்படி என்றால் யார் என்று சொல்லிப்பார். ஈசா என்றால் தாவீதுடைய அப்பா பேர் ஈசா. நல்லா புரிஞ்சுங்க. தாவீதுடைய அப்பா பேர் யாரு? ஈசா. ஈசாவுக்கு பிறந்த மகன் தாவீது. இந்த ஈசாவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 9 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 8 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடைசி ஆண் மகன் தான் தாவீது. அவர்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்துவிட்டு தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றனாக ராஜாவாக அபிஷேகிக்கிறாரு. சவுல் ராஜாவுக்கு பதிலாக அவர் நான் நல்ல ஆட்சி செய்தார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அப்போ தேவனுடைய அதன் வேரில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வேர் என்று சொல்லிட்டாங்க. அப்ப மேலால வெட்டப்பட்டு விட்டது. ஒரு மரம் பாருங்க, ஒரு மனுஷன் செத்துட்டா அவன் திருப்பி உயிரோடு வர முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. மறுத்து விட்டான். கர்த்தருடைய இயேசுவின் வருகையில உயிர் தேடலாம். ஆனா ஒரு மரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேல வெட்டிட்டா கூட அடியில அது வேறு இருந்தா மறுபடியும் துளிர்க்கும். அதுதான் மரம். அந்த ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய மரம் இருந்துச்சுப்பா இஸ்ரவேல் தேசம், யூதா தேசம் என்று சொல்லி, அவர்கள் செய்த அக்கிரமத்தினால பாவத்தினாலே அந்த மரம் வெட்டப்பட்டுடுச்சு. எகிப்து வந்துச்சு, அசீரியா வந்துச்சு, அப்புறம் பாபிலோன் ராஜ்யம் வந்து யூதா தேசத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. அவங்க கிட்ட இருந்த ராஜ்யம் பிடுங்கப்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இஸ்ரவேல் தேசத்தை இல்லையா? 10 கோத்திரத்தையும் இஸ்ரவேல் என்றும் மிச்ச 2 கோத்திரத்தை யூதா தேசம் என்று சொல்லுவோம். 10 கோத்திரம் அவர்கள் செய்த அக்கிரமத்தினால அசீரியா வந்து அவங்க சிறைப்படுத்தி போய் விட்டுச்சு. AD 722ல, சாரி BC 722ல, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 722ல அசீரியா வந்து 10 கோத்திரத்தை சிறைப்படுத்தி போயிடுச்சு. ரைட்டா? அடுத்து ஏடி உங்களுக்கு நான் நினைக்கிறேன் AD 586ல பார்க்கும்போது யூதா தேசம் பாபிலோன் வந்து சிறைப்படுத்தி போயிடுச்சு. சோ யாருமே ஆட்சி ராஜ்யம் இழந்துட்டாங்க. யாருமே தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யல. எல்லாரும் சிறைப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டு போனவங்க திரும்பி வராங்க. வந்தா கூட அவர்களாக ஆட்சி செய்ய முடியல. அவர்கள் ஒரு குறு மன்னர்களாகவே வராங்க. கவர்னர்ஸ். அப்படின்னா கவர்னர்ஸ் என்ன அர்த்தம்? அந்த பெர்சிய ராஜ்யம், பாபிலோன் ராஜ்யம் அவர்கள் தான் ஆட்சி செய்வாங்க. கவர்னர் அனுப்புவாங்க. இவங்க எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதன் பார்த்து தான் அந்த தேசத்தை நடத்த முடியும். அப்படியா கவர்னராக வந்தது நெகேமியா. அப்புறம் வந்து எஸ்ராவை ஆண்டவர் அனுப்பினார். இதெல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டுல பாப்பீங்க. கவர்னராக அனுப்புனாங்க நெகேமியா. எஸ்ரா வந்து வேத பாடராக அனுப்பி மறுபடியும் அந்த ஜனங்களை புதுப்பிங்க அவங்களே அனுப்புறாங்க. அவங்களுக்கு தனி வல்லமை இல்லை. அவர்களாக தனியாக ஆட்சி செய்ய முடியவில்லை. எப்போ கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் இருண்டு போயிடுச்சு. அப்போ அந்த மரமாக இருந்த இஸ்ரவேல் யூதா வெட்டப்பட்டுச்சு. அப்படி என்றால் அவர் பிடுங்கப்பட்டு விட்டது. அதனால முழுமையை இழந்துட்டாங்களா? இல்ல. அப்போ மறுபடியும் துளிர்க்கிறது. அடி வேரிலிருந்து துளிர்க்கிறது. அடி வேர் என்று சொல்லி பார்க்கும்போது மீதம் இருக்கிறவர்கள் 9 பேர் அழிக்கப்பட்டாங்க. மீதம் இருக்க ஒரு செட்டு ஜனம் இருக்கு. அவர்கள் அடி வேர் மாதிரி நிக்கிறாங்க. அந்த அடி வேர்ல இருந்து ஈசா என்றும் அடி மரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும். நீங்க கேட்கலாம், ஏன் ஈசாவை பத்தி சொல்றாங்க? தாவீதுன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் தாவீதை சொல்லவில்லை? தாவீதோட அப்பாவை சொல்றாங்கன்னா, ஈசா ஒரு ராஜாவாகவே இல்லை, தாவீது தான் ராஜாவாக இருந்தான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக அவதரிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அவங்கள் தேசத்தை ஆள மாட்டார்கள். வேற்று ஜனங்கள், வேறு அந்நியர்கள் அந்த தேசத்தை ஆட்சி செய்வார்கள். அவர்களால தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்ய முடியாது. அப்படி என்பதை வெளிப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்தது ரோமர்கள். நம்ம பார்த்துட்டு ரோமர் தானே, ரோமர். அப்ப இவர்கள் ஆட்சி செய்யவே இல்லை. அவங்க ஆட்சி வராது. மாறி மாறி ஆட்சி போய்கிட்டே இருக்கு. பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி போனாங்க. பாபிலோனுக்கு அப்புறம் பேர்ஷியர்கள் வந்தாங்க. பேர்ஷியனுக்கு அப்புறம் கிரேக்கர்கள் வந்தாங்க. கிரேக்கர்களுக்கு அப்புறம் ரோமர் வந்தாங்க. பாத்தீங்கன்னா
ராஜ்யங்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்து இவர்களால் ஆட்சி செய்ய முடியல. 600 700 வருடங்கள் கடந்து போய்விட்டுச்சு, ஆட்சியே இல்ல. அந்த காலகட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே, ஆபிரகாமின் வம்சத்திலே, யோசேப்பு என்பதற்கும் மரியாள் இந்த தாவீதின் வம்சத்திலே வந்து அவர் பிறக்கிறாரு. அவர்தான் மெசியா. ஒரு துளி தோன்றி அவன் வேலிருந்து ஒரு கிளை எழும்பி செடுக்கும். கிளை என்பது எதை குறிப்பிடுகிறது? கிளை என்பதை மெசியாவை குறிப்பிடுகிறது. எங்கெல்லாம் கிளை பிரான்ச் அப்படின்னு வாசிக்கிறீங்களோ அது எல்லாமே மெசியாவை குறிப்பிடுகிறது. ஏசாயா 4:2 இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிழ்வுமாய் இருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். திருப்பி தப்பினவர்கள் 10% தப்பினாங்க. தப்பினவர்களுக்கு கர்த்தரின் கிளை, கிளை என்பது மெசியா, அலங்காரம் மகிமையுமாக இருப்பார். அப்போ கிளை என்கிற மெசியா எழும்பும். எப்போது எழும்பும்? ஈசா என்ற அடிமரத்திலிருந்து எழும்பும். ஈசா என்கிற மரம் முழுமையாக இஸ்ரவேல் என்கிற மரம் முழுமையாக வெட்டப்பட்டால் கூட அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பும். அதற்கு கிளை. அந்த கிளை என்பது எதை குறிக்கிறது? மெசியாவை குறிப்பிடுகிறது, இயேசுவை குறிப்பிடுகிறது. அந்த மெசியா ஆனவர் யாருக்கு மகிமையும் அலங்காரமாக இருப்பாரு? மீதம் இருக்கிறவர்கள், தப்பினவர்களுக்கு அலங்காரமாக இருப்பார். ஏசாயா 6:13 இப்படியாக சொல்லுகிறது, ஆகிய இன்னும் 10 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மலமாக்கப்படும். கருவாளி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகள் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தா இருக்கும். ஆண்டவர் 10 ஒரு பங்கு மிச்சம் வைப்பார். ஒரு பங்கு கூட ஆண்டவர் என்ன செய்வார்? புடமிட்டு பரிசுத்தப்படுத்துவார். அந்த பரிசுத்தப்பட்ட அடிமரத்திலிருந்து பரிசுத்த வித்தாகிய கிளையாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவதரிப்பாரு. அல்லேலூயா. ஈசா என்னும் அடிமரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது அப்படியேப்பட்ட வெளிப்படுகிற அந்த ஏசா, அதாவது கிளை என்கிற மெசியா இயேசு கிறிஸ்து எப்படியாக ஆட்சி செய்வாரு? அவர் யாரை கொண்டு அவர் வழி நடத்தப்படுவார்? கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு. ஏசாயா 11:2-3 ஒரு பகுதி, ஞானத்தை உணர்வை ஆறுலும் ஆவியும், ஆலோசனையும் வேலனை ஆறுலும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆறுலும் ஆவியானவர் கர்த்தருடைய ஆணி அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது திரியேக தேவனாக வெளிப்பட்டாரு. திரியேக தேவன் என்று சொல்லி பார்க்கும்போது பிதாவினாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாரு. குமாரனாக தன் மகிமையை திறந்து உலகத்துக்கு வந்தாரு. அந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்யும் போது பரிசுத்த ஆவியின் துணையோடு அவர் ஊழியம் செய்தாரு. அப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினாரு. இதை எதை குறிப்பிடுகிறது? திருத்துவ தேவனுடைய செயலை குறிப்பிடுகிறது. அப்படியாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செயல்படுத்துவாரு. அசீரிய தேசம் என்ன நடிச்சிச்சு? உதாரணத்திற்கு, என்னால நான் எல்லாம் செய்வேன், எனக்கு எல்லாம் பலம் இருக்கு, நான் யார வேணா அடிப்பேன், எவன வேணா அழிப்பேன் அப்படிங்கிற தன் பலத்தை நம்பி பெருமையோடு அகங்காரத்தோடு இருந்தது அசீரிய ராஜ்யம். ஆனால் வெளிப்பட போகிற மெசியா என்கிற ராஜா யாருடைய உதவியோடு ஆட்சி செய்வார்? கர்த்தருடைய ஆவியின் உதவியோடு அவர் ஆட்சி செய்வார். அந்த கர்த்தருடைய ஆவி எப்படி இருக்குமா? ஆலோசனையும் ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியோடு ஆட்சி செய்வாரு. ஆலோசனையும் பலனையும் அருளுக்கும் ஆவியோடு இருப்பாரு. அறிவையும் கர்த்தருக்கு பயத்தையும் அருளும் ஆவியுமாக ஆவியான ஒரு கர்த்தர் அவர் செய்வாரு. கர்த்தருக்கு பயப்படுதல் அவர் உகந்த வாசனையா இருக்கிறது. மாத்திரம் அல்ல, நாம் எல்லாருமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஆவியினாலே நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படியாக வெளிப்பட போகிறார் அந்த மெசியா என்ன செய்வாரு? சரியான தீர்ப்பை கொடுப்பாராம். சரியான தீர்ப்பு, தப்பான தீர்ப்பை கொடுக்கவே மாட்டார். இந்த ஆகாஷ் ராஜா எவ்வளவு பெரிய தவறான தீர்ப்பை கொடுக்குறான். உசியா ராஜா, ஆகாஷ் ராஜா, இவங்கெல்லாம் சரியான ராஜாக்களே அல்ல, மிக மோசமாக ஆட்சி செய்தவர்களாக இருக்காங்க. அவங்க எடுக்கிற தீர்ப்புகள், தீர்மானங்கள் எல்லாமே தவறு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ராஜாவாக அல்ல இவர் வரும்போது சரியான தீர்ப்பு கொடுப்பாரான். ஏசாயா 11:3 கடைசி பகுதியிலிருந்து 5 வரை அவர் தமது கண் தண்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் அவர் தம் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகள் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில சிறுமியானவர்கள் தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோனால் அடித்தது, தம் வாயின் சுவாசத்தால் துன்மார்களை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டு, சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமா இருக்கிறது. நான் ஏசாயா 10 நான் சொன்னேன், தேவன் ஏன் வெளிச்சமாக ஒளி இருந்த தேவன், ஒளியாக இருந்த தேவன் ஏன் அக்னி ஜுவாலையாக மாறினார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க? விதவைகளை சூறையாடினாங்க.
திக்கற்றவர்களை நியாயத்துக்கு எடுத்தாங்க, சிறுமைப்பட்டவர்களை அழித்தாங்க, நொறுக்கினாங்க, அவங்க காசு படத்தினா புடுங்கினாங்க, நியாய தீர்ப்பு செய்த அவங்க தீர்ப்பெல்லாம் மோசமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட மோசமா இருக்கிற மக்களை போல அல்ல, இப்படி வெளிப்பட போகிற ராஜா எப்படி செய்வாரு? நீதியின்படி ஆளுகள் நியாயம் செய்வாங்க. அவங்க என்ன பண்ண, ஏழைகளை ஒடுக்கினாங்க. யதார்த்தத்தின்படி பூமியில சிறுமியாருக்கு தீர்ப்பு செய்வாங்க. சிறுமியானவர்கள் அங்க அழித்தாங்க. பூமியில் தமது வாக்கின் போனால் தமது வாயின் சுவாச துன்மார்க்கரை சந்தரிப்பார். தவறு செய்தாரோ சந்தரிப்பாரு. நீதி அவருக்கு அரைக்கட்டு, சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமா இருக்குது. அரைக்கட்டு இடைக்கட்சி என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம போட்டுக்கிற நம்ம உடையை போன்றது. அப்ப தேவன் நம்ம ஏதோ உடையை நம்ம எடுத்து விடுவோமா, உடம்புல இருந்து எடுக்க மாட்டோம் இல்லையா? எப்படி நமக்கு உடையோடு நம்ம இருக்கிறோமா, அப்படியாக இந்த ராஜா தன்னோட நீதியோடும் சத்தியத்தோடும் அவர் ஆட்சி செய்வாராம். சரியான ஆட்சி செய்வாராம். அவருடைய தீர்ப்பு சரியாக இருக்குமாம். அடுத்தது என்ன சொல்றாங்க? இயற்கையின் அமைதி இருக்கும். அடுத்து தேவோடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்யும் போது எப்படி இயற்கையின் அமைதி இருக்குமா? இப்ப இயற்கையில அமைதி இருக்கான இல்ல. எப்படிப்பட்ட அமைதி இயற்கையில் இருக்கும் என்று சொல்றாங்க. ஏசாயா 11:6-9 அப்போது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்ட விரியன் பூட்டிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரத்தின் ஜலத்தினால் விழுந்திருப்பது போல பூமி கர்த்தரால் விழுந்திருக்கும். இது படிக்கும்போது நமக்கு புரியல, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒரு ஒரு சிங்கம் சாப்பிடுறதுக்கு ஆட்டு, மாடு, மானு, வரி குதிரை இதுதானே சாப்பிடும். சிங்கம், புலி அப்படித்தானே சாப்பிடும். யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் உலகம் அப்படித்தான் இருக்கு இல்லையா? ஒத்த சாப்பிட்டுக்கிட்டு தான் வருது. அது ஹியூமன் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செயின்ல தான் ஓடிட்டு ஒண்ணு சாப்பிடும், கடைசி மனுஷன் கூட ஆட்டையும் எல்லாத்தையும் சாப்பிடும். இப்படியே செயின் ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஆனால் இயற்கையிலே அமைதி ஏற்படுமா? எப்படிப்பட்ட அமைதி ஏற்படுமா? ஓனா அப்படி என்றால் மெசியாவின் ஆட்சியின் இயற்கை தன்னோடும் மனித இனத்தோடும் சமாதானமாக இருக்கும். எல்லாமே சமாதானமாயிடும். அப்ப அவங்களுக்கு உணவு வேற அளிக்கப்பட்டு வரும். எல்லாம் சமாதானமா இருக்கும். ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். ஓனாய் வந்து ஆட்டுக்குட்டியை சாப்பிடாது, தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுக்குமா? இருந்தால் சாப்பிடாத செய்யும், ஆனா அதோட படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கம் ஒருமித்து ஒரு சிறு பையன் நடத்தும். ஒரு பையனை அவன் நடத்துவான். அப்போ அவங்களுக்குள்ளேயே மிருகத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். மனுஷனுக்கும் மிருகத்துக்கு சமாதானம். ஒரு குழந்தை போய் சிங்கத்தை நடத்த முடியும்? சிங்கம் குழந்தைய கடிச்சு சாப்பிடும் இல்லையா? சின்னது குழந்தை எப்போதும் சின்ன பிரே தான் மிருகம் சாப்பிடும். பெரியவங்களை சாப்பிட்றத விட எது சின்னது சாப்பிட டக்குன்னு அட்டாக் பண்ணும். அப்போ சின்ன குழந்தையே மிருகத்தை நடத்துவானா? யார? கரடி எல்லாம். அப்போ மனுஷனுக்கு சமாதானம், மிருகத்துக்கு சமாதானம், மனுஷத்துக்கும் மிருகத்துக்கும் ஒரு பெரிய அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் அதாவது அது மாத்திரம் இல்லாமல் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3 அதிகாரத்துல மிருகத்திலேயே பாம்பை ஜனத்துக்கு மனுக்குலத்துக்கு எதிராக பிசாசு பயன்படுத்தினான். பாம்பின் சர்ப்பமாக வெளிப்பட்டுத்தான் ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் மூலமாக ஆதாமம் வஞ்சிக்கப்பட்டான். அப்படியேப்பட்ட காரியம் நடந்துச்சு ஆதியாகமம் 3 அதிகாரத்துல. ஆனா தற்போது ஆண்டவர் ஆட்சி செய்யும் பொழுது அப்படிப்பட்ட விரியன் பாம்பை அதை ஒரு தீமை செய்கிற ஒரு பாம்பாக இராதபடிக்கு அதுவும் ஒரு நன்மை செய்கிறதாகவும் அழிப்பதற்கும் பயன்படாமல் அது விரியன் குழந்தை பொழுது அதை தூக்கி எடுக்கும். அப்ப கூட பாம்பை கடிக்காதாம். இப்படியாக இது எதை சொல்லுகிறது? இந்த ஆட்சியில் அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது எல்லாம் நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க. இப்படி ஓனாய் குட்டி ஓடி இருக்கும், படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கம் ஒருமித்து இருக்கும், அப்படிதான் இருக்கும்னு நீங்க லிட்டரலா எடுத்துக்கொள்ள கூடாது. அது எதை சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய ஆட்சியில் அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கம் இருக்கும். அதுதான் இது உருவகப்படுத்தி அவங்க சொல்லுகிறார்கள். எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா, எப்படி இப்போ நீங்க பாக்குறீங்க, ஒரு பெரிய சிங்கம் சின்ன ஆடை சாப்பிட்டுரும், குட்டியை சாப்பிட்டுரும். அதே மாதிரி ரெண்டு ஒண்ணா இருக்கவே முடியாது. ஒண்ணு சாப்பிட்டு செத்துரும். அதே மாதிரி குழந்தை வந்து பாம்பு புத்துல கை விட்டா நிச்சயமா அது கொட்டி குழந்தை செத்து போயிடும். அதே மாதிரி ஒரு குழந்தையார சிங்கத்தை எல்லாம் நடத்த முடியாது. சிங்கம் குழந்தை சாப்பிட்டுரும். இதுல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கு. இப்போ இயற்கையை பார்க்கும்போது அப்படி இல்லை.
அப்போ இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யும் போது அமைதி, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கம் வெளிப்படுவதை இப்படியாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக அவர் ஆட்சி செய்வார் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அடுத்து எப்படி செய்வார் என்று சொல்லி பார்க்கலாம். ஜாதிகள் கர்த்தரிடத்தில் கூட்டி, கடைசியாக எல்லா ஜாதிகளும் கர்த்தரிடத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். எல்லாருமே கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுவார்கள். கர்த்தர் நாவுகள் யாவும் கர்த்தரை அறிக்கையிடும், முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும் என்ற வசனத்தை அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவாரு. ஏசாயா 11 அதிகாரம் 13 வசனமும் 15 16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்ராயிம் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமை இரான், யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். யோசிச்சு பாருங்க, எப்ராயிம் என்பது எதை குறிக்கிறது? 10 கோத்திரத்தை குறிக்கிறது. யூதா என்பது மற்ற 2 கோத்திரத்தை குறிக்கிறது. சாலமோன் ராஜா மிகப்பெரிய தவறு செய்ததுனால சாலமோன் ராஜா மறிச்ச பிறகு 12 கோத்திரம் 2 பிரிவாக பிரிந்து விட்டது. அதுக்கப்புறம் என்னதே இல்ல. அநேக டயத்துல இந்த 10 கோத்திரமும் இந்த 2 கோத்திரம் யூதாவும் சிவில் வார்ல இருந்தாங்க, சண்டை போட்டுட்டாங்க, சமாதானமே இல்ல. தற்போது ஆகாஷ் ராஜா பெரிய பிரச்சனை யாரால வருது? 10 கோத்திரத்தால, நார்த்தன் கிங்டம், அதாவது இஸ்ரேல் தேசத்தால தான் இப்ப யூதா தேசத்துக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆகாஷ் ராஜாவுக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய அவர் கூட்டி சேர்க்கும் போது 2 பேருக்கு சண்டையே இருக்காது, சமாதானம் இருக்கும். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்க பெலிஸ்தியருடைய எல்லையின் மேல் பாய்ந்து கீழ் திசையாரை கொள்ளையிட்டு யோதேமின் மேலும் மோவாவின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திர அவர்கள் கீழ்ப்படுவார்கள். இங்க 3 தேசத்தின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர், அப்புறம் இந்த ஏதோமியர், அப்புறம் மோவாபியர், அம்மோன் புத்திரர். இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் தேசத்தை சுத்தி இருக்கிற இந்த தேசம். இவர்கள் எல்லாமே இந்த தேசம்லாம் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்தை சுத்தி இருக்காங்க? இந்த பக்கம் ஒரு பக்கம் பெலிஸ்தியர் இருக்காங்க, மேல பார்க்கும்போது இந்த லெப்ட் சைட்ல பார்க்கும்போது ஏதோமியர் இருக்கிறாங்க, டவுன்ல மோவாபியர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் அம்மோன் புத்திரர் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரானவர்கள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க எல்லாம் இஸ்ரேல் தேசத்தை வந்து தாக்குவாங்க, அவங்க தேசத்தை சூறையாடுவாங்க. சோ எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதி இல்லாத சண்டையாவே இருக்கும். ஏன்னா அந்த இஸ்ரேல் தேசம் முழுமையாக சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கு. அப்படித்தான் இப்ப கூட இஸ்ரேல் தேசம் பாருங்க, இன்னைக்கு கூட சண்டை போயிட்டு இருக்கு. அவர் இருக்கிற சுத்தி எல்லா தேசத்துக்கும் தற்போதும் சண்டை. அப்பொழுது தொடங்கின சண்டை மாத்திரம் அல்ல, தற்பொழுதும் இஸ்ரேல், இப்போ நீங்க நியூஸை பார்த்தா இன்னும் சண்டை இருக்கு. இன்னும் எல்லா தேசமும் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக குண்டு போட்டுக்கிட்டே இருக்கு. அவனை காப்பாத்துங்க, அவன் இவன் அடிக்க, இவன் அவன் அடிக்க, எப்போதும் ஒரே சண்டை சண்டை சண்டை, ஜனங்கள் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அந்த சண்டை போயிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2வது வருகையில ஆட்சி செய்யும் பொழுது இவர்கள் சண்டையே இல்லாம எல்லாமே ஒன்றாக இணைக்கப்படும். எல்லாமே இஸ்ரேல் தேசத்தோடு சேர்ந்து விடுமா, எந்த சண்டையும் இல்லாம அமைதியாக்கப்படும். அது மாத்திரம் எகிப்து சமுத்திரமுனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தன் கையை நீட்டி 7 ஆடுகளை பிடித்து ஜனங்களை தாழ் நடையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்கள் இருந்தது போல அசீரியாவில் அவருக்கு ஜனத்தின் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை உண்டாகிருக்கும். அப்போ ஏசாயா 11 அதிகாரம் 15 16 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய இந்த செயலுக்கு எதிராக இயற்கை இருந்தாலும் ஆண்டவர் இயற்கையை மாற்றுவாரு. தேவனுடைய இந்த செயலுக்கு ஜனங்கள் இருந்தாலும் ராஜாக்கள் இருந்தாலும் அவர்களை தேவன் அழித்து தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக உலகத்தில் இருக்க அனைத்து ஜனங்களையும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். எருசலேமில் மையமாக கொண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வாரு. அவரோடு கூட ரட்சிக்கப்பட்ட நாமும் அவரோடு இந்த உலகத்தை ஆட்சி செய்வோம். அந்த ஆட்சிக்கு பேரு 1000 வருட அரசாட்சி. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்வார். அப்பொழுது சமாதானம் இருக்கும். அப்படி சொல்லித்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை முடிக்கிறாங்க. 10-11 வசனத்தை முடிக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். எப்படி வாசித்தோம் என்று சொல்லி பார்க்கும்போது, இப்ப தலைப்பில் என்ன தலைப்பில் நாம சொல்லி பார்க்கும்போது, ஒளியும் நெருப்பும் வெளிச்சமாக இருந்த தேவன் அக்கினி ஜுவாலையாக மாறிவிட்டார். அப்படியே கைவிடாத தேவன் மறுபடியும் ஒளியும் குழந்தையுமாக வெளிப்பட்டார். முதல் வருகையிலே வந்து பாவத்தின் பிடியில் இருக்க ஜனங்களை விடுதலை செய்தார். 2ஆம் வருகையிலே வந்து உலகத்தில் இருக்க ஜனங்களை விடுதலை செய்து ஒன்றாக இஸ்ரவேலில் எருசலேமை மையமாக கொண்டு ஆட்சி செய்வார். அந்த ஆட்சியின் பெயர் தான் என்றென்றுக்கும் நிலை நிற்கிற ஆட்சியா இருக்கிறது. அப்படிப்பட்ட இருக்கிற நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வெளிச்சம் யாரு? தேவனுடைய வசனமே நமக்கு வெளிச்சம். இப்ப நமக்கு யாரு வெளிச்சம்? நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அவரை நம்ம நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. மன்னிக்கப்பட்ட நான் என்ன செய்யணும்? தேவனுடைய நமக்கு எது வெளிச்சம்? இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுறார்? தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறார். அப்போ வேர்ட் ஆஃப் காட் இஸ் லைட்.
தேவனுடைய வார்த்தையே கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று சங்கீதம் 119 சொல்லுகிறது. யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை தீபமாக இருக்கு, நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை தீபமாக வெளிச்சமாக இருக்கிறது? கீழ்ப்படிந்தவர்களுக்கு மாத்திரம். கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமா இருக்காது. என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தை என்ன ஆயிடும்? அக்னி ஜுவாலையாக வந்து நம்ம நியாய தீர்ப்பு செய்து நம்மளை மாற்றுவதற்கு ஆண்டவர் அக்னி ஜுவாலையாக மாறிடுவார். சோ நம்ம கீழ்ப்படிந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமா இருக்கும். நீதிமொழிகள் 97:11 இப்படியாக சொல்லுகிறது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையா? அதனால நம்ம கீழ்ப்படிவோம் தேவன், அப்பொழுது தேவன் நமக்கு வெளிச்சமா இருப்பாரு. கீழ்ப்படியாம போக போக அந்த வெளிச்சம் எப்படி மாற போகுது? அக்னி ஜுவாலையாக மாறிவிடும். அடுத்தது, சபைக்கு தேவன் வெளிச்சமா இருக்கிறாராம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல சபையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. தற்போது சபை எதை குறிப்பிடுகிறது? சபை என்றால் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது தேவனுடைய உலகளாவிய சபையில இணைந்து விட்டீர்கள். நீங்க இப்ப யார்கிட்ட, நீங்க ஒரு லோக்கல் சர்ச்சுக்கு போகலாம், ஆனால் நீங்க இந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெரிய சரீரத்திலே குரூப்பாக இணைந்து விட்டீங்க. என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைய உலகளாவிய சபையில நீங்க மெம்பர் ஆயிட்டீங்க. அப்படிப்பட்ட மெம்பருக்கு எப்படி இருப்பாங்களா? வெளிச்சம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைந்து போவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அல்லேலூயா. யாருக்கு? யாரெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு சபை என்கிற இயேசுவின் சரீரம் என்கிற உலகளாவிய சபையில நீங்க சேர்க்கப்பட்டு விட்டீர்கள். சேர்க்கப்பட்ட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? உன் சூரியன் இனி அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது, சந்திரன் மறைந்து போகவே போகாது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. அடுத்தது, தேவன் யாருக்கு வெளிச்சமா இருக்கிறார்? கிறிஸ்துவை 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 பின்பற்றுகிற ஜனங்களுக்கு தேவன் வெளிச்சமா இருக்கிறார். யோவான் 8:12. இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளி ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியே அடைந்திருப்பான். ஜீவ ஒளி என்றால் என்ன சொல்லி பார்க்கும்போது, நித்திய ஒளி. அந்த வெளிச்சம் நம்மளை விட்டு நீங்காது. நம்ம மரிச்சா கூட அந்த நித்திய வெளிச்சத்திலே நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம பிரவேசிப்போம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது, கீழ்ப்படிந்தவர்களுக்கு. இறுதியாக வெளிச்சமாக, வெளிச்சத்தில் இப்படிப்பட்ட நாம் வெளிச்சத்தில் நடப்போம். இப்படிப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். எபேசியர் 5:8 சொல்லுகிறது இறுதி வசனம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.